இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சாரிபாத் ஊரில் வாழ்ந்த விதவையான ஒரு பெண் தேவனுடைய மனிதனான எலியாவை மரியாதையுடன் வரவேற்றாள். அவளுடைய வீட்டில் கொஞ்சம் மாவும் சிறிது எண்ணெயும் மட்டுமே இருந்தது. இருந்தாலும் தேவனை நம்பி எலியாவுக்கு உணவு செய்து கொடுத்தாள். அவளின் விசுவாசத்தை கண்ட தேவன் அந்த வீட்டின் மாவும் எண்ணெயும் குறையாதபடி ஆசிர்வதித்தார். அந்த சிறிய வீடு தேவனுடைய சமாதானத்தினாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியது. சில நாட்களுக்கு பிறகு அவளுடைய ஒரே மகன் திடீரென நோயுற்று உயிரிழந்தான். அந்த தாய் மனம் உடைந்தாலும் தேவனை விட்டு விடவில்லை. உடனே எலியாவை நாடினாள். எலியா அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு கர்த்தரிடம் உருக்கமாக ஜெபித்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். கண்ணீரால் நிரம்பிய அந்த வீடு மறுபடியும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அந்த விதவை பெண் தேவனை மகிமைப்படுத்தினாள். இழந்து போனது போல தோன்றினாலும் தேவனிடம் முடியாதது ஒன்றுமில்லை. விசுவாசம் கைவிடாதவர்களின் வீட்டில் தேவன் மறுபடியும் ஜீவனை உருவாக்குவார். கண்ணீருடன் ஜெபிப்பவர்களை தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் உம் கிருபை எங்களை விட்டு விலகாது என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் அநேகரை சார்ந்து இந்த நாளில் நாங்கள் ஏமாந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனை மலைகள் எங்களை விட்டு விலகினாலும் பர்வதை போன்றவர்கள் எங்களை விட்டு நிலை பெயர்ந்தாலும் என் தேவாதி தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது எங்களை ஆண்டவரே, எங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரே கலக்கமும் இருக்காது ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஒரு துணையானவராய் இருந்து எங்களை நீர் ஆண்டவரே இருக்கிற இந்த கஷ்டங்களில் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவர் எங்களை இந்த நாள்ல ஏசப்பா எங்களை தூக்கி எடுங்க அப்பா. அப்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும் பொறுப்பேடும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.